வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபுட்பால் லில்லின்னு சொல்லுவாங்க. அது வந்து சைஸ் வந்து ஃபுட்பால் மாதிரி நல்ல பெருசாக இருக்கிறதுனால இதை ஃபுட்பால் லில்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து மே மாதம் பூக்கிறதுனால மேஃப்ளார்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்ட்டு. இது ஒன்று நல்லா பூத்துருக்குது, ஒன்று வந்து இப்போ தான் விரியுது. எப்பயுமே இது மேவில் கடைசியில் பூத்துரும். இந்த வருஷம் வந்து ஜூனில் தான் வந்து பூத்துருக்குது. ஒன்று பூத்து வாடி போயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து கிழங்கு. அதாவது கிழங்கு எப்படின்னா, இந்த கிழங்கு எடுத்து நம்ம நட்டு வச்சோம்னா அது நல்லா வளர்ந்துடும். அதே மாதிரி இது சைட்லேருந்து நிறைய குட்டி குட்டி குட்டியாக கிழங்குகள் வரும். நான் ஒரு தொட்டியில் ஒரு கிழங்கு வச்சுருந்தேன். அந்த தொட்டியே வந்து உடையிற அளவுக்கு பெருசாக கிழங்கு வந்துடுச்சு. அதுக்கு பிறகு எடுத்து நான் தரையில் வச்சுட்டேன். இதில் ஒரு கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நல்லா சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து அப்படியே அடுத்த வருஷமும் அந்த கிழங்குலேருந்து சின்ன சின்ன குட்டீஸ் வந்துடும். அது வந்து இதுவும் நல்லா பெருசாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் தான் இது பூக்கும். ஸோ வந்து இதை என்ன செய்யலான்னா, நம்ம இப்போ பூக்கும் போது நம்ம தொட்டியில் எடுத்து வச்சுட்டு பூக்காத டயத்தில் வந்து நம்ம தரையில் கூட வச்சிடலாம். இது ஒன்றும் பெரிய அது எடுத்தால் கெட்டு போகும், இல்லை காஞ்சி போயிடும் அப்படிங்கலாம் கிடையாது. இப்போ இதெல்லாம் கீழே தான் இருந்தது. நான் ஒரே இடத்துல வைக்கணுங்கிறதுக்காக வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தொட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பூ மொட்டு வந்த பிறகு தான் நான் எடுத்தே வச்சேன் பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. ஏன்னா அங்கங்கே தனித்தனியாக வச்சுருந்தேன், எல்லாம் இப்போ ஒன்றா எடுத்தேன். இது வந்து கேரளாவிலலாம் பொக்கேல வந்து பூச்செண்டில் வச்சு கொடுக்குறாங்க. இது விலை அதிகம். பூச்செண்டு வச்சு இதில் கொடுப்பாங்க. பூச்செண்டு மாதிரி இதை அதாவது பொக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இது இன்னும் அவ்வளோ ஒன்றும் அதிகமாக இல்லை. ஏதோ கொஞ்சம் பேர் தான் இந்த செடி வீட்டில் வளர்க்குறாங்க. இது நல்லா அழகாக பூத்தாலும் ஒரு வாரத்துக்கு நல்லா அழகாக பார்க்குறதுக்கு எல்லாருமே இது என்ன பூன்னு கேட்குற அளவுக்கு இது நல்ல பிரைட் கலரு, அதே நேரத்தில் நல்லா சைஸ் பெருசாக இருக்கிறதுனால வித்தியாசமாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்மெல் வரும், அவ்வளோதான். இது நம்ம வந்து ரொம்ப கேர் பண்ணவே தேவையில்லை. அந்த மே மாதம் முடிஞ்சதும் நம்ம இந்த கிழங்கு எடுத்து தொட்டியில் வச்சு நம்ம உரமெல்லாம் கொடுத்துட்டோம்னா இது பூக்க ஆரம்பிச்சிடும். இல்லை நீங்கள் கீழேயே வச்சு தரையில் இருக்கும்போதே நீங்கள் நல்ல மண்புழு உரமோ அல்லது மாட்டு எரு, சாணம், அந்த ஆட்டு எருவு, இல்லைன்னா வந்து இந்த நைட்ரேட் சம்மந்தப்பட்ட உரங்கள் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மொட்டை எடுத்துரும். வருஷத்துக்கு ஒரு தரம் தானே, அதனால் வந்து நம்ம இதை தரையிலேயே வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம பூக்கிற ஸ்டேஜில் எடுத்து நம்ம பாட்டில் வச்சு அழகாக நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம் பாருங்கள். நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு 7, 8 செடி இருக்குது இந்த மாதிரி. இந்த வருஷம் வந்து 3, 4 செடி அதாவது 3 செடி, ஒரு செடி பூத்து ஓஞ்சிடுச்சு. இப்போ 1 பூத்து பூவாக இருக்குது. ஒன்று வந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னொன்று வந்து மொட்டாவே இருக்குது. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை வைக்கணும் அப்படின்னா ஒரு கிழங்க வாங்கி கிழங்கு யாரோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கி ஆன்லைனில் வாங்கினா உங்களை சீட் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏமாற்றிடுறாங்க. ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இதுதான் அது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் தெரிஞ்ச சர்க்கிள்லேருந்து வாங்கி ஒரு தொட்டியில் நல்லா கோகோ பீட்டு, மண்புழு உரம், அப்புறம் வந்து செம்மண் நல்லா, ஆனால் தண்ணி மட்டும் நல்லா வெளியில் ஏறணும். இது கிழங்கு வகைக்கே வந்து தண்ணி ஸ்டே ஆகக்கூடாது, தொட்டியில் தங்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தில் மண்ணை வச்சுக்கிட்டு பெரிய தொட்டிலே வைக்கலாம். ஏன்னா கிழங்கு பெருசாகினா, சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா கிழங்கு பெருசாகும்போது தொட்டி உடஞ்சி போகுது. அதனால் பெரிய தொட்டியில் வைக்கலாம். இல்லாட்டி தரையிலேயே நீங்கள் வந்து ஒரு 2 அடிக்கு 2 அடி நல்லா குழி போட்டு நல்லா எருவெல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது அவ்வளோ பெருசாக பூக்கும். அதனால் நல்ல வெயில் படணும். இப்போ அந்த செடி இருக்கிற இடத்துல வெயில் படணும். நம்ம பூத்த பிறகு கூட அப்படியே தோண்டி எடுத்து 1 வாரம் 2 வாரத்துக்கு நிழலில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு பூ அழகாகவே இருக்கும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதில். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.